முட்டை, பேக்கிங் சோடா எதுவுமே இல்லாமல் நல்ல சாஃப்டாக ஒரு நேந்திரம்பழம் அப்பம் இன்றைக்கி செய்து பார்க்கலாம். நல்ல பழுத்த நேந்திரம்பழம் 2 எடுத்திருக்கேன். தோலை உரித்து கட் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்து அதோட ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லமும் சேர்க்கணும். பழம் நல்ல இனிப்பாக இருந்தால் வெல்லத்தோட அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி எடுத்த நேந்திரம்பழத்தோட கோதுமை மாவும் அரிசி மாவும் சேர்த்துடலாம். ஏலக்காய் தூள், கொஞ்சம் உப்பும் சேர்த்துட்டு மிக்சியில் 2-3 தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இன்னும் 2 தடவை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்தால் போதும். மாவு இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த மாவை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிட்டு அதோட 1/4 கப் அளவுக்கு ரவையும் சேர்த்து மாவில் கொஞ்சம் ரவை சேர்க்கும்போது அப்போ நல்லா மொறுமொறுன்னு வரும். நல்லா கலந்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடணும். பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கரண்டியில் மாவை எடுத்து இந்த மாதிரி அப்பம் ஊற்றணும். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அப்பம் வேகும்போது 2-3 தடவை திருப்பி விட்டுட்டு நல்ல ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். மாவை கரண்டியில் தான் எடுத்து போடணும்னு இல்லை, கையில் மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கூட உருட்டி போடலாம். ஃபெஸ்டிவல் டைமில் ஏதாவது பிரசாதம் செய்யணுன்னா இந்த அப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ஈவினிங் டீ குடிக்கும்போது கூட இந்த அப்பம் செய்து சேர்த்து சாப்பிடலாம்.